விருச்சிகம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலவேதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான், அவரோடு சுக்கிர பகவான் இணைவு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமரும் பொழுது மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 28ஆம் தேதி முதல் மாசி மாதம் 5ஆம் தேதி வரை, அதாவது 11/2/2024 முதல் 17/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி விருச்சிகராசி என்பதே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்திலே சூரிய பகவானோடு சனி பகவானும் புத பகவானும் இணைந்திருப்பார்கள். 5ஆம் இடத்திலே ராகு பகவானும், 6ஆம் இடத்திலே குரு பகவானும், லாபஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருப்பார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 4, 5, 6, 7 ஆகிய இடங்களிலே இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிப்பார். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கு யோக பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற விதி பார்க்குறப்ப முதல்ல நமக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா சந்திராசிரமமோ வேதியோ இருந்தால் அந்த வாரம் நமக்கு கொஞ்சம் மத்தியமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விதி. அதன்படி இந்த வாரத்தில் புதன்கிழமை மாலை முதல் வெள்ளிக்கிழமை வரை நமக்கு சந்திராசிரமமும் வேதையும் கலந்த தினமாக அன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது. அதனால் புதன்கிழமை மதியத்திலிருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரத்து வரை சந்திராசிரமம் வேதையும் இருக்கிறது. முதல்ல இந்த வாரத்தின் துவக்க நாள், அதாவது 11/2/2024 அன்றைய தினம் வளர்புறையில் வரக்கூடிய 2வது திதி துவிதியை திதியும், நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரமும் அன்று முழுவதுமே பார்த்திங்கன்னா சித்தயுகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக அமைகிறது. அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி சுப முகூர்த்தம் அதுதான். அடுத்தபடியாக திங்கட்கிழமை, அதாவது 12/2/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு வளர்பறையில் வரக்கூடிய திருதியை திதியும், அன்று இரவு 8 மணி வரை பூரட்டாய நட்சத்திரமும் கூடிய நாளாக அன்றைய அமைகிறது. அன்று யோகத்தை பொறுத்தளவுக்கு மரண யோகம், முழுவதுமே மரண யோகம். அடுத்தபடியாக 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதத்தில் மாசி மாதம் துவங்குகிறது. மாசி மாத பிறப்பு அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு திதியை பொறுத்தளவுக்கு சதுர்த்தி திதி, நட்சத்திரம் மாலை 6 மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். அன்று சதுர்த்தி திதி, அன்று முழுவதுமே அமிர்த யோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக புதன்கிழமை, அதாவது 14/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு பஞ்சமி திதி, அதாவது நைட்டு 7 மணி வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு யோகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மாலை 5 மணி வரை, அதன் பிறகு அசுப நட்சத்திரம். அன்று முழுவதுமே மரண யோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக வியாழக்கிழமை, அந்த வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா மாசி மாத பிறப்பின் மாசி மாதத்தில் முதல் சுப முகூர்த்த நாள் 15/2/2024 அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு மாலை 4:30 மணி வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. அன்றைய நட்சத்திரம் மதியம் 3:30 மணி வரை அஸ்வினி நட்சத்திரம், அதன் பிறகு பரணி நட்சத்திரம். அன்று அமிர்த யோகம் கூடிய சுபமுகூர்த்த நாள். அதுக்கு அடுத்தபடியாக 16/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிக்கு மேலே அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி 2:30 மணிக்கு மேலே பரணி நட்சத்திரம் முடிஞ்சு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. இந்த அஷ்டமி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் கூடிய சுப நாள் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. அன்று ரத சப்தமி சித்தயோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு 17/2/2024 அன்றைய தினம் மதியம் 2 மணிக்கு மேலே நவமி திதி வருகிறது. அன்று மதியம் 2 மணிக்கு மேலே ரோஹி நட்சத்திரம் வருகிறது. அன்று அமிர்த யோகம், பீஷ்மருடைய ஜெயந்தி, அதாவது பீஷ்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய பீஷ்மருடைய நினைவு நாள். நண்பர்களே, பொதுவாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சுப பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சுப யோகங்கள் இந்த வாரத்தில் 2 முகூர்த்த நாள்கள் வருகிறது. அதுபோக ஒரு நல்ல நாள் வருது. அதனால் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சுப யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு.
ஒன்று. ரெண்டாவது வந்து பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து 2ஆம் இடத்த அதிபதி குரு பகவான், அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அவரோட சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கனால பண பொருளாதாரம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, ராசிநாதன் உச்சம் பெற்றாலே எப்பயுமே வந்து அந்த ராசிக்காரங்களுக்கு அபரிமிதமான லாப பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விதிப்படி இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுப லாப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்த அதிபதியாகிய சூரிய பகவான் சனி பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால, சனி பகவானுடைய பார்வை விருச்சிக ராசியை பார்த்துட்டு இருக்க காரணத்தினால இந்த வாரம் முழுவதும் சுபமாக தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புது முயற்சிகள் செய்வதற்கும் புது புது லாபங்களை அடைவதற்கும் அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களுடைய ஒத்துழைப்பால் இன்னும் அந்த வளமாக பெருக்குவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வாரம் தான். ஏன்னா முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறி இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு யோகமான நிலைகள் வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த பல மங்களகரமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அதாவது பணி மாறுதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, அல்லது இடம் விட்டு இடம் மாறுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, மேலதிகாரிகளால் உங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவங்க உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய காரணத்தினால விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ஒரு மாறுதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அந்த பணிச்சுமை கொஞ்சம் நீங்கப்பட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அடுத்தபடியாக உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த சொன்ன மாதிரி சந்திராசிரமம் வேதை வரக்கூடிய அந்த புதன்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை காலகட்டங்கள் வர கொஞ்சம் உடலும் மனமும் கொஞ்சம் பாதிக்கக்கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் டென்ஷனை குறைச்சி குடும்பம் வர எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னால் அதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஒன்று. அடுத்தபடியாக இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து முதல்ல மாணவ செல்வங்களுக்கு தான் முக்கியமான விஷயம். ஏன்னா புதனை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல அருமையான யோகத்தில் உட்காந்துருக்கார். அதனால் இந்த வாரம் புதன் வந்து நல்ல லாபத்தை தரக்கான வாய்ப்பு இருக்கனால மாணவ செல்வங்களுக்கு கல்வி யோகங்கள் பெருகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து வேதை நாட்கள்னு சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு புதன்கிழமை மதியம் வர சந்திராசிரமம் இல்லாத அந்த வேதை நாட்கள் உங்களுக்கு சிறு சில வேதனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து மாணவ செல்வங்களே இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டாலே உங்களுக்கு போதும். அடுத்தபடியாக பெண்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் இணைவு, அதுவும் உச்சம் பெற்ற செவ்வாயின் இணைவு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் அன்பு, அரவணைப்பு, ஆரோக்கியம் இதெல்லாம் கலந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எல்லா விதமான யோகங்களும் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து தொழில்நிலைகளை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல தொழில்நிலைகள் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மங்கள யோகங்கள் கிடைக்கும். லாபமும் யோகமும் கூடிய ஒரு சுபமான நல்ல வாரமாக இந்த வாரம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தை சுபமாக பயன்படுத்தி லாபத்தை அடைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.